சமத்துவ பொங்கல்னு சொல்ற மாதிரி சமத்துவ கிறிஸ்மஸ் அதானே சமத்துவ ரம்ஜான். இது இந்துக்கள் மட்டும் இழிச்சவாயனுங்க. தமிழர் பண்டிகைன்னு சொல்றீங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனா இது திராவிடியா பொங்கல்னு மாறினாலும் தமிழர் பண்டிகையை கொண்டாடாதவன், தமிழ் கடவுள் முருகன் அவரை வழிபடாதவர்கள், இவங்க எல்லாம் எப்படி தமிழர் கலாச்சாரத்தை பின்பற்றாதவன், தமிழ் பேர் வைக்காதவன், இவங்க எல்லாம் எப்படி தமிழனா ஏத்துக்கணும்? கிறிஸ்தவங்கள்ல ஒரு பாதிரியார் இப்ப சமீபத்துல சொல்லியிருக்காரு, இது சாத்தானுடைய பண்டிகை அப்படிங்கிற. தமிழன் எல்லாருமே சாத்தானா? கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு கேக் கொடுத்தா இந்த இந்துக்கள் எல்லாம் போய் வாங்கி சாப்பிடுறாங்க. ரம்ஜான்னாக்கா பாய் பிரியாணி போன வாட்டி ஒரு பேக்கெட் தான் கொடுத்தீங்க பாய், இந்த வாட்டி 2 பேக்கெட் தான் கொடுங்க பாய், வாங்கி ஓசில கிடைக்கிறது தின்னுட்டு இருக்குங்க. இந்த கிறிஸ்டின்ட்ட போய் எப்ப இந்த கொஞ்சோண்டு பொங்கல் சாப்பிடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவானா? அதாவது இந்துவா இருக்கவே தமிழன் கிடையாதுன்னு சொல்லிட்டுலாம் சொல்றாங்க. சொல்றதுல நிறைய பேர் கிறிஸ்டின் வேற. ஆரியம்னு ஒண்ணு இருந்தா தான் திராவிடம்னு ஒண்ணு இருக்கும். ஆரியம்னு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா திராவிடமா காணாம போயிடும். பிராமணன் சொல்லதான் கேட்பான், வெள்ளைக்காரன் சொல்றதை நம்ம கேட்க மாட்டோம், நம்ம மக்கள் கேட்க மாட்டாங்க. அப்போ இங்க இருந்தே கொஞ்சம் பேரை உருவாக்கி நீ ஜாதினால ஒன்னு அடிமைப்படுத்தி வச்சிருக்கான், கொடுமைப்படுத்தி வச்சிருக்காங்கிறத அப்படி சொல்லி விதைச்சு அப்படியே பிரிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா பிராமணனுக்கு எதிராக மற்ற நம்ம விரல எடுத்து நம்ம கண்ணே குத்துறாங்க. கருணாநிதி வந்து சொன்னாரு, அவரை ஏன் பிடிச்சி உலகி போடாம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் சட்டசபையிலேயே. ஆனா இன்னைக்கு வந்து இவர சொன்னாங்கன்னா கொதிச்சு எழுதுறாங்க. ஜோசப் விஜய்க்கு என்ன புரியல, கொஞ்ச நாள் கழிச்சு புரியும். ஜோசப் விஜய் ஒரு நாள் புரியல. இந்த ஈவேராவுக்காக இப்ப வந்து களத்துல நின்று சோசியல் மீடியால உயிரை கொடுத்து பிரச்சாரம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கிறிஸ்தவனா இருக்கான், இல்லைன்னா ஆளூர் ஷானவாஸ் மாதிரி முஸ்லிமா இருக்கு. இது வந்து ஆளூர் ஷானவாஸ் மாதிரியான முட்டா பயில்களுக்கு ஏன் தெரியலன்னு தான் எனக்கு தெரியல. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து நாடார் சமாஜத்தினுடைய தலைவர் திரு சந்திரசேகர நாடார் அவர்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கலான்னு இருக்கோம். வணக்கம் அண்ணாஜி. வணக்கம். நாரதர் மீடியா நேயர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி அண்ணாஜி. ஒரு சின்ன தகவல் நேயர்களுக்கு, நான் எழுதி திரு அண்ணாமலை IPS அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம், மோடி தமிழ்நாட்டுக்கு என்னங்க பண்ணார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்களா இந்த திராவிடியா மகன்கள், அவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக இந்த புக்கு இருக்கும். நிறைய வரலாற்று விஷயங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கும். 368 பக்கங்கள், 350 ரூபாய். தமிழகம் பாண்டிச்சேரியில் இந்த புக்கு வாங்குறது கொரியர் செலவோடு சேர்த்து 400 ரூபாய். மற்ற மாநிலங்களில் இருந்து வாங்குறவங்களுக்கு 450 ரூபாய் கொரியர் செலவோடு சேர்த்து. அவசியம் வாங்கி படிக்கணும். வாங்கி படித்தவங்க மற்ற நண்பர்களுக்கு வாங்க சொன்னீங்கன்னா, இல்லை வாங்கி கொடுத்தீங்கன்னா, ஒரு 4 புக்கு 3 புக்கு வாங்கி நண்பர்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய தேசிய சேவையாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. வாங்கினவங்ககிட்ட கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இது ஒரு துளியளவு ஒரு சின்ன பங்களிப்பாக இது இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் எனக்கு உதவுறதா நினச்சி கூட நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கணும், படிக்கணும், மற்றவங்களை படிக்க வைக்கணும். இதில் உள்ள ஒரு அத்தியாயத்தையும் எடுத்து நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு கூட நீங்கள் முடிஞ்சவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய உபகாரமாக இருக்கும். திரு அண்ணாமலை IPS அவர்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அவர் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் வாங்குறது வேறு ஒன்றும் செய்யணும். நம்பர் இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க. ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக பணத்தை அனுப்பிடுங்க. புக்கு உங்கள் வீட்டுக்கே வந்துடும். 9093456441 9092345641. இதுதான் வாட்ஸ்அப் நம்பர், இதுதான் வந்து ஃபோன்பே நம்பர், இதுதான் ஜிபே நம்பர். வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க. எத்தனை காப்பீஸுங்கிறத மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. ஃபோன்பே அல்லது ஜிபேயில் பணத்தை அனுப்பி விட்டுருங்க. நன்றி அண்ணாஜி. இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் இதில் இருக்கோம். இதில் வந்து சமத்துவ பொங்கல்னு சொல்கிறாங்களே, அது என்னது? நீகிறவர்களுக்கு அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. அது என்ன கர்ம பிடிச்ச பொங்கல்ங்கிறத. அதாவது சமத்துவ பொங்கல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம சமத்துவ பொங்கல்னு சொல்கிற மாதிரி சமத்துவ கிறிஸ்மஸ், அதானே சமத்துவ ரம்ஜான், சமத்துவ பக்ரீத் இந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்களா? ஏதாவது நடந்திருக்கா இது வரைக்கும் தமிழகத்தில்? இல்லை. இப்போ இதை இந்துக்கள் மட்டும் இழிச்சவாயனுங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா சமத்துவத்தை ஒன்று முன்னாடி சொல்லி விடுறாங்க. சொல்லி விட்டுட்டா எல்லாம் கொண்டாட மாட்டேங்கிறாங்க. சமத்துவம் எங்கே இருக்குது? பொங்கலுக்கு வந்து நாங்கள் பரிசு பொருள் கொடுக்குறேன், ஸ்டாலின் கொடுக்குறாரு, அதில் ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீமை சேர்த்துக்கிறாங்க. அங்கே மட்டும்தானே இருக்குது. அப்படியே பண்றதான் அது சமத்துவ பொங்கல். அதுக்கு பேர் தான் சமத்துவ பொங்கல். பொங்கலை கொண்டாடுறவன் தானே தமிழன். ஆமா, பொங்கல் பண்டிகையை கடைபிடிக்கிறவன், பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறவன் மட்டும்தானே தமிழனாக இருக்க முடியும். ஏன்னா தமிழர் பண்டிகை தானே. தமிழர் பண்டிகைன்னு சொல்றீங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனா இது திராவிடியா பொங்கல்னு மாறினாலும் வாய்ப்புகள் அதிகம் இல்லை. அதாவது பொங்கல் வந்து தமிழனுடைய பண்டிகை, அதில் என்ன சமத்துவ பொங்கலுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதனால தான் முதல் கேள்வியாக நான் இதை ஆரம்பித்தது. பொங்கல் கொண்டாடாதவங்களை எப்படி நீங்கள் வந்து தமிழனை ஏற்றுக்க முடியும்? தமிழர் பண்டிகையை கொண்டாடாதவன்,
தமிழர் கடவுளை தமிழ் கடவுள் முருகன், அவரை வழிபடாதவர்கள், இவங்கெல்லாம் எப்படி தமிழர் கலாச்சாரத்தை பின்பற்றாதவன், தமிழ் பேர் வைக்காதவன், இவங்கெல்லாம் எப்படி தமிழனா ஏற்றுக்க முடியும்? அதாவது 2 அரேபிய மொழி, ஐரோப்பிய மொழி, ஐ மீன் ஐரோப்பிய மதம், அரேபிய மதம் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த கடவுள் வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள். ஆனால் இங்கே வந்துக்கிட்டு அவர் தான் மெய்யான இவருங்கிறான். என்ன அவரை ஏற்றுக்கலன்னா நீ பாவிங்கிறான். இன்னொரு மதம் சொல்லுது அவரை வந்து ஏற்றுக்காதவர்கள்லாம் காஃபியர்கள், கொல்லப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறான். என்ன கணக்குன்னு தெரியும், என்ன கணக்குன்னு ஒன்றும் புரியல எனக்கு. ஒரு முஸ்லீம்ல இருந்து ஒருத்தர் பேசின வீடியோ வந்து வைரலாகி பல ஆண்டுகளாகவே சுற்றிக்கிட்டே தான் வருது. அவர் வந்து நீங்கள் இந்த சமத்துவ பொங்கல்னு சொல்லி ஏமாற்றுவானுவேன், நீங்கள் யாருமே அப்படி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு அவர் சொல்கிறாரு. இல்லை இப்போ அவர் சொல்லியிருக்காரு. முஸ்லீம்ல கிறிஸ்தவங்கள்ல ஒரு பாதிரியார் இப்போ சமீபத்தில் சொல்லியிருக்காரு இது சாத்தானுடைய பண்டிகை அப்படிங்கிறப்ப தமிழன் எல்லாருமே சாத்தானா? ஆமா, அதை கொண்டாடுறவங்க தான் கொண்டாடுறவன் சாத்தான்னா இந்துக்கள் மட்டும் தான் கொண்டாடுறான். அப்ப இந்துக்கள் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டாடினார், அப்ப அவர் சாத்தானா? ஆமா, அவருடைய பாணியில அவர் சாத்தான் தான். துர்கா ஸ்டாலின் இது 2 தானே கொண்டாடிட்டு இருந்தாங்க. அது வந்து கீழே அடுப்பு கூட பத்த வைக்கல. ஆமா ஆமா, ஷூ போட்டுக்கிட்டு செருப்பு போட்டுக்கிட்டு தான் பொங்கல் போடுவாங்க. அதனால அது நாடக பொங்கல், அது நாடக டிராமா. ஆனால் உண்மையிலே வந்து தமிழன் அப்படிங்கிற நமக்கு வந்து எங்கே பிரச்சனை வருதுன்னா, ஒருத்தர் கிறிஸ்தவராக போகிறதுலையோ இல்லை முஸ்லீமாக மதம் மாறி போனதுலையோ வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் போனதன் மூலமாக இந்த நாட்டு கலாச்சாரத்தை ஏற்றுக்காமல் போகும்போது, இந்த நாட்டை நேசிக்காமல் போகும்போது, எனக்கு வந்து அரபு நாடு தான் எனக்கு முக்கியம்னு நினைக்கும் போது தான் சிக்கல் வருது. அதுதானே இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த சமத்துவ பொங்கல்னு சொல்கிற மாதிரி நம்ம அதை வந்து தமாஷா சொல்கிறோம். இப்போ சமத்துவ கிறிஸ்மஸ் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே சமத்துவ கிறிஸ்மஸ்ஸு, சமத்துவ ரம்ஜான் தான் கொண்டாடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு கேக் கொடுத்தா இந்த இந்துக்கள் எல்லாம் போய் வாங்கி சாப்பிட்றான். அதே மாதிரி ரம்ஜான்னாக்கா பாய் பிரியாணி போன வாட்டி 1 பேக்கெட் தான் கொடுத்தீங்க பாய், இந்த வாட்டி 2 பேக்கெட் தான் கொடுங்க பாய், வாங்கி ஓசியில் கிடைக்கிறது தின்னுக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி இவன் போய் பாய் வாங்க பொங்கலுக்கு அந்த இது வச்சோம், சமையலில் மீன் சூரியனை வச்சு கும்பிட்டோம், இந்தாங்க சாப்பிடுங்க, கரும்பு தாங்க ஒரு துண்டு கரும்பு கொடுத்தா கூட வாங்கி திங்க மாட்டான். அப்போ எது சமத்துவம்? அதில் கிறிஸ்மஸுக்கு கேக் கொடுத்தா இவன் போய் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டுருக்கான். எந்த கிறிஸ்டின்கிட்ட போய் எப்போ இந்த கொஞ்சோண்டு பொங்கல் சாப்பிடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவானா? தமிழர் பண்டிகைக்குள்ளது. ஆமாம், தமிழ் கடை இது. நீனும் தமிழர் தான். ஆமாம், நீனும் தமிழர் தான், நானும் தமிழர் தான். ஆமாம், அதனால நம்ம வந்து பொங்கல் வச்சிருக்கோம், இது வந்து நம்ம தமிழனுக்கு உடைய பண்டிகை, அதனால நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம், நீ சாப்பிடுன்னு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க. சாத்தானுக்குள்ள எல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், அது சாத்தானுக்கு படைக்கப்பட்டது. சாத்தானுக்கு படைக்கப்பட்டது. அப்போ சூரியனுக்கு படைக்கப்பட்டது, சாத்தானுக்கு படைக்கப்பட்டது. சூரியனுக்கு ஓட்டு போட்டால் அது சாத்தானுக்கு போட்டு. ஆமாம், அதான் அந்த பாதிரியார் சொல்லியிருக்காருல்ல. அதாவது சூரியனை வணங்கி அவங்க வந்து படையலிட்டு கொடுக்குறாங்க, அதனால பொங்கல் வந்து சாத்தானுக்கு உள்ளது. நீ வந்து படைத்தவற்றை நம்பாதே, படைத்தவனை மட்டும் தான் கும்பிடணும். ஏன்னா அவர் இயேசு தான் வந்து இப்போ சூரியனையும் சந்திரனையும் எல்லாத்தையும் படைச்சவரான். சரி, சாத்தானை படைச்சது யாரு? சாத்தானை படைச்சது பைபிளில் மட்டும்தான் சாத்தான் சொல்கிறாங்க. சாத்தான் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா கிறிஸ்தவமே கிடையாது. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இதை சூரியனை படைச்சது, சந்திரனை படைச்சது, அவரை படைச்சது, எல்லாத்தையும் படைச்சது இயேசு கிறிஸ்து தான். ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க மதப்படி அவங்க சொல்கிறாங்க. சாத்தானை படைச்சது யாரு? அதுவும் அவர் தான். ஏன் படைச்சார் அப்போ? ஆமாம், எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை, சண்டை போடுறதுக்கு. இல்லை, இதில் என்ன கேள்வி வருதுன்னா, சாத்தான் சொல்லி இங்கெல்லாம் நம்ம சொல்கிறத பார்த்தாக்கா இப்போ சாத்தானுக்கு பெற்றோர் யாருன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு. அதையும் சொல்லணும். சும்மா மொட்டையை சாத்தான்னு சொன்னால். ஆமாம். அப்புறம் இன்னொன்று அடுத்த கேள்வி எனக்கு உண்டு. நீங்கள் சாத்தான் சொல்லிட்டு எங்கள் ஊர்லலாம் அதான் சொல்லிட்டு கிடக்குறாங்க. சாத்தான் சொல்லியே அவர் வந்து சாத்தான் அப்படி பண்ணிடுவான், இப்படி பண்ணிடுவான், நீ அதனால் சாத்தானே நீ போயிரு, சாத்தானை துரத்துக்கு நீ இதை பண்ண அப்படின்னு சொல்லும்போது யார் வந்து சக்தி வாய்ந்தவர்? இயேசு கிறிஸ்துவா சாத்தானா? ஆமாம், சாத்தானை வச்சு தானே இது பண்ணுறாங்க. அப்போ சாத்தான் தான் சக்தி வாய்ந்த ஒரு ஆள் அப்படி நம்புறீங்க? ஆமாம், நம்புறாங்க. இல்லை, நீங்கள் போகிற பார்க்க பார்த்தா என்னையும் சாத்தான் லிஸ்ட்டில் சேர்த்துறீங்க போடுறீங்க. சரி, இப்போ இவன் இருக்கட்டும். சமத்துவ பொங்கல் இதை வந்து கொண்டு வந்ததே இவங்க தானே.
ஆமா, திராவிடர்கள் தான் கொண்டு வந்தாங்க. திராவிடியா மகன்கள் இவங்க தானே கொண்டு வந்தாங்க, அப்படி தானே சொல்கிறாங்க. திராவிடியா மாடல் மகன் மாடல், அந்த மாடல்லேருந்து அந்த மகன்கள் தானே நம்ம கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க வந்து தமிழ் இப்போ பண்டிகைன்னு சொல்கிறாங்க, அப்போ தமிழர் திருநாள்ங்கிறேன்னு சொல்கிறாங்க, வாழ்த்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கொண்டாடுறது இந்துக்காரன் மட்டும்தானே கொண்டாடுறான். ஆமாம். அப்போ எப்படி அதை வந்து தமிழர் திருநாள் இப்போ தமிழனாக இருக்கக்கூடியதுக்கு தகுதி உள்ளவன் அவ்வளோ வரை இந்துக்காரன் தாங்கிறத நம்ம ஏற்றுக்கலாமா? அப்போ ஆமாம், அதான் உண்மை அதானே. தமிழன் அப்படின்னா இந்துக்காரன் தான். ஆமா. அவன் தான் கோலம் போடுவான், அவன் தான் வந்து இந்த நாட்டு வாசல்ல, கலாச்சாரம். ஆமா, அதான் சாணி தெளிச்சு சாணியை சாணியே வந்து வந்து இப்போ பெரிய இதாகி போச்சு இப்போ. நம்ம முருகனை கும்பிடுறதான் அவன் தான். ஆமா, அவன் எல்லாமே தமிழ் கலாச்சாரம்னு என்னெல்லாம் சொல்கிறோமோ, தமிழன் வேட்டி கட்டைவன் அது இதெல்லாம் சொல்ல, அவன் லுங்கி கட்ட போயிட்டான். ஆமா, முஸ்லீமாக போகிறவங்க எல்லாம் லுங்கி கட்டுறதா எங்கே எதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா, இவங்க வந்து பேண்ட் சூட்டு போட்டால் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தமிழன் தான் வேட்டி கட்டிட்டு இருக்கான், அப்போ தமிழன் தான் இந்துக்காரன் தான் வேட்டி கட்டிட்டு இருக்கான், அப்போ இந்துக்காரன் தான் தமிழன். ஆமா. ஆனால் இந்து தமிழன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு நடக்கிறாங்களே. அதுதான் இப்போ தமிழனா இருக்குமே அதாவது இந்துவா இருக்குமே தமிழன் கிடையாதுன்னு சொல்லிட்டுலாம் சொல்றாங்க. சொல்றதுல நிறைய பேர் கிறிஸ்டின் வரையில. ஆமா, இப்போ அவங்க அப்படி சொன்னாங்கன்னா திராவிடத்தை மேலே தூக்கி பிடிக்க முடியும். இல்ல, இது எல்லாமே முரணா இருக்குல்ல. இல்லை, இது வந்து என்னன்னா கால்டுவர்லுங்கிற ஒருத்தர் வந்தார் பாதிரியார், பிஷப். அவர் மதம் மாத்துறதுக்காக வேண்டி மதம் மாத்திரக்காக வந்தார். மதம் மாத்திரக்காக திராவிடம்னு சொல்லிட்டு உன்னை வந்து குட்டையை குழப்பி விட்டு திராவிடம் அப்படின்னு சொன்னா. ஆமா. இப்போ ஏன் வந்து அந்த பிராமின் சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து இந்த திராவிடம் வந்து பிராமணன் பாத்தியா அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் உங்களை அடிமையாக வச்சுருக்கான். இதை எதுக்குன்னா ஆரியம்னு ஒன்று இருந்தால் தான் திராவிடம்னு ஒன்று இருக்கும். ஆரியம்னு இல்லை அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா திராவிடமாக காணாமல் போயிடும். அதனால் இந்த திராவிடத்தை உயிரோட்டமாக வச்சுருக்கிறதுக்காக அந்த ஆரியம்னு சொல்லிட்டு பாப்பான்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது பெரிய கேலிக்கூத்தான ஒரு விஷயந்தான். அதாவது நான் வந்து எனக்கு தெரிஞ்சது ஒன்று என்னன்னா, இவங்க அந்த பார்ப்பனர்னு சொல்லிட்டு அந்த சமுதாயத்தை வந்து கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி அதை பண்ணுறதுக்கு நான் பார்த்துக்கிட்டது ரெண்டு காரணம். முக்கியமாக இந்து மதம் அப்படின்னாலே அது வந்து கோயிலை சுற்றி தான் இருக்குது. ஆமாம். கோயிலில் பிராமின் தான் வந்து பூசாரியாக இருக்காங்க, அவங்க தான் வந்து அர்ச்சகராக இருக்காங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். இப்போ வந்து இவங்க வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவங்க வந்து திமுக அரசாங்கம் இப்போ வந்த உடனே பண்ணதே இவங்க வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிறதுல ஒரு 200 பேர் நினைக்கிறேன் அர்ச்சகராக்கி விட்டாங்க. ஆனால் துர்கா ஸ்டாலின் வீட்டில் நடக்கக்கூடிய எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவங்கள கூப்பிடுறதே கிடையாது. குடிமை வச்ச பிராமணனை தான் கூட்டிகிட்டு வந்து எல்லா பூஜை புனஸ்காரம் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன நேத்தி கூட அந்த பொங்கல் இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமணனை தான் கொண்டு முன்னிலைப்படுத்தி நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் பிராமணன் தமிழன் இல்லைன்னு இவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இந்து மதத்தை அழிக்கணும்னா பிராமணனை மற்ற ஜாதியிலேருந்து பிரிக்கணும். பிரிச்சா இந்து மதத்தை நீங்க அழிக்கலாம். ஆமா, ஏன்னா அவனுக்கு தான் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் வேதங்கள் எல்லாமே தெரியும். இந்து மத வேதங்களை வந்து ஃபுல்லா சான்ஸ்கிரிட்ல இருக்கிறதுனால அவன் ஃபுல்லா கத்துக்கிட்டான். அவன் நமக்கு சொல்லி தரான். ஆமா, அவன் சொல்லிடுவான் நம்ம அவன்கிட்ட ஏதாவது நல்ல நேரம் கெட்ட நேரம் என்னத்தை சொன்ன. இன்னொன்று அவன் கடவுளுக்கு பயந்தவன், அதனால வந்து போய் சொல்ல மாட்டான், ஏமாத்த மாட்டான். அப்படிங்கிறது அவனுக்கு மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்ம படிச்ச வாத்தியார்கள், அதே மாதிரி நீதிபதிகள், வக்கீல்கள், அப்புறம் வந்து அதிகாரிகளாக பிராமணன் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ ஏதாவது அதுலயும் தப்பு பண்றவங்க இருந்திருக்கலாம், தெரியாது. ஆனா பெரும்பாலும் அவங்க எல்லாம் கடவுள் மனசாட்சிப்படியே எல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு மேல ஒரு இது இருக்கு. அப்போ அவங்கள நீங்க இந்து மதத்துலேருந்து பிரிச்சு விடணும், மற்ற ஜாதியிலேருந்து பிரிச்சு எடுக்கணும். அவன் பிரிச்சு எடுத்தாதான் வந்து இவங்களை அந்த இந்து மதத்தை ஒழிக்க முடியும். இந்து மதத்தை மதம் மாற்றலாம். ஆமா, இல்லை அதுக்கு அவன் தடங்கள்லாம் இருக்கான். அது ஒரு இன்னொன்று வந்து இந்த சுதந்திர போராட்டத்தில் உச்சத்தில் அவன் தான் எடுத்துகிட்டு போயிருக்கான். லீட் பண்ணல நிறைய பேர் அவங்க தான் வராங்க. அப்படியே சொல்றதா இருந்தால் ஒரு சின்ன தகவலையும் சேர்த்து சொல்லுவாங்க, நல்ல நேரம் தானே. 1872 வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பிறந்தாங்க. 1872. 1879 ஈவேரா பிறந்தார். 7 வயசு அவரை விட வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை விட 7 வயசு ஒரு கம்மி. 81 எடுத்தீங்கன்னா வ.வே.சு. ஐயர், 82 எடுத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார், 84 எடுத்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவா, 86 எடுத்தீங்கன்னா வாஞ்சிநாத ஐயர், 89 எடுத்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி, 91 இதெல்லாம் 1891 நீங்க எடுத்தீங்கன்னா ஜெய்ஹிந்த் செண்பகராமன் பிள்ளை. இவங்க எல்லாரும் தான் 900க்கு பிறகு 1900க்கு மேல 904 906 906 வ.உ. சிதம்பரம் பிள்ளை உச்சகட்டத்துக்கு வந்துட்டார். 8ல் கைதாயிட்டார். அவர் சுப்பிரமணிய சிவா அவரு கூட தான் இருந்தார். அதே மாதிரி சுப்பிரமணிய பாரதியார், வ.வே.சு. ஐயர், இவங்க எல்லாருமே இவங்க ஒரே அணியாக தான் இருந்தாங்க. இருந்துதான் எல்லாம் சுதந்திர கனலுக்கு எல்லாம் இவர் பாட்டா எழுதி தள்ளினாரு. அந்த பாட்டில் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் வெளியே வந்தாங்க. பேச்சினாலேயே இளைஞர்கள் எல்லாம் ஈர்த்துட்டு வந்தாரு வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா இவங்க எல்லாம். அதே மாதிரி வெள்ளைக்காரனுக்கு எதிராக கப்பல் விட்டாங்க, 2 கப்பல், 1 இல்ல 2. கோரல் மில்லில் வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடி அங்கே உள்ள தொழிலாளிகளுக்கு முதல் தொழிற்சங்கத்தையும் ஏற்படுத்தினது வ.உ. சிதம்பரம் பிள்ளை தான். அதே மாதிரி வந்து நீதியை நிலைநாட்டினார், உரிமையை வாங்கி கொடுத்தாரு.
அப்புறம் சுதேசி உணர்மையை அவர் தூண்டி விட்டுட்டார். இப்படி பெரிய அதனால தான் நீதிபதியே வந்து தீர்ப்பு எழுதும்போது எழுதினோம்ல, அதாவது வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய பேச்சை ஒரு 5 நிமிஷம் அவருடைய பேச்சை கேட்டால் செத்த பிணம் கூட எழுந்துச்சு வந்து வெள்ளைக்காரனை துரத்தி அடிக்கும்னு தீர்ப்பு எழுதும்போது எழுதினார். 41 வருஷம் தண்டனை தீர்ப்பு கொடுத்த நீதிபதி இப்படி எழுதினார். அதே மாதிரி சுப்பிரமணிய பாரதியோட பாட்டை கேட்டாலும் அவன் எழுந்திச்சு வந்துருவான். இந்த மாதிரி அவர் ஒப்பிட்டு பேசியிருந்தார். இப்போ நான் என்ன எழுதுனா, இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் அந்த பக்கம் 1872 வ.உ. சிதம்பரம் பிள்ளை, 91 ஜெய்ஹிந்த் சண்பகராமன் பிள்ளை. அவர் தமிழ்நாட்டில் நின்று போராடல, தமிழனாக இருந்தாலும் ஒரு வெளிநாட்டில் வந்து வெள்ளைக்காரனுக்கு எதிராக ஒரு அரசாங்கத்தையே உருவாக்கி எல்லாம் பண்ணார். இந்த 2க்கு இடையில ஆனால் கப்பலில் கொண்டு வந்து சென்னையில் கொண்டு வீசினார். இதெல்லாம் பண்ணார். ஆனால் இந்த 2க்கும் இடைப்பட்ட அத்தனை பேரும் நான் சொன்ன லிஸ்ட்டில் இருக்க அவ்வளோ பேருமே பிராமணன் தானே. இவங்க தானே 90களுக்கு மேலே வந்து, அதாவது 900க்கு பிறகு வந்து சுதந்திர போராட்டத்தை உச்சக்கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனதில்ல வ.உ. சிதம்பரம் பிள்ளை கூடவே நின்று தோளோடு நின்று வழி நடத்தினால அதிகமான பேர் பிராமணன் தானே இருந்திருக்கான். இருந்து கடைசியில் வந்து உச்சக்கட்டமாக 1911 மணியாச்சில் ஆஸ் கலெக்டரை வந்து வாஞ்சிநாத ஐயருங்கிற பிராமணன் தான் சுட்டுக்கணும். அவருக்கு துப்பாக்கி பறித்து கொடுத்தது வ.வே.சு. ஐயருங்கிற பிராமணன். வாஞ்சிநாதனை வந்து அதாவது பாரத் மாதா சங்கம்ங்கிறதுல கொண்டு அபினவ் பாரத் அதில் கொண்டு இணைச்சது வந்து நீலகண்ட பிரம்மச்சாரிங்கிற பிராமணன். அப்போ இவங்க நிறைய இளைஞர்களை தட்டி எழுப்பி வெள்ளைக்காரனுக்கு எதிராக ஒரு பெரிய தென்னகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது எல்லாமே பிராமணன். இப்போ பிராமணன் நீங்கள் ஒழிச்சுக்கணும். வெள்ளைக்காரனுக்கு மட்டும் பிள்ளைமாறு, அவரு பிள்ளைமாரு, ஜெய்ஹிந்த் சண்பகராமன் பிள்ளைமாரு. இந்த 2க்கும் இடையில வந்தவங்க நான் சொன்ன லிஸ்ட்ல அவ்வளவு பேரும் பிராமணன். அப்ப அதிகமான பேர் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவன் வெள்ளைக்காரனுக்கு எதிராக இங்க பெரிய உருவாக்குறான். சுதந்திர போராட்டத்தை பெரிய அளவுல எடுத்துட்டு போறான். அப்போ அது வந்து இல்ல அதான் ஆஸ் கலெக்டர் சுட்டுக்கணும் எல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிட்டு அவங்களுக்கு. வெள்ளைக்காரனே இப்போ நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிகாரிகளெல்லாம் நான் பெட்டி கட்டிட்டு ஊருக்கே பேரங்க இருந்தால் உயிருக்கு உத்தரவாதங்கள அளவுக்கு இல்லைங்கிற அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணினதுனால தான் பிராமணனை வந்து நீங்கள் இந்த சுதந்திர போராட்டத்தை நீங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா பிராமணனை கட்டுப்படுத்தணும். அப்போ அதுக்கு வெள்ளைக்காரன் நேரடியாக வந்து நீ பிராமணன் உயர்ந்தவன் அப்படிலாம் சொன்னால் இவனை ஏற்றுக்க மாட்டான். ஆமாம், பிராமணன் சொல்லதான் கேட்பான், வெள்ளைக்காரன் சொல்கிறத நம்ம கேட்க மாட்டோம், நம்ம மக்கள் கேட்க மாட்டாங்க. அப்போ இங்கேருந்தே கொஞ்சம் பேரை உருவாக்கி நீ ஜாதினால ஒன்று அடிமைப்படுத்தி வச்சுருக்கான், கொடுமைப்படுத்தி வச்சுருக்காங்கிறத அப்படி சொல்லி விதைச்சி அப்படியே பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா பிராமணனுக்கு எதிராக மற்ற நம்ம விரல எடுத்து நம்ம கண்ணே குத்துற கதை இதுதானே. அதுக்கு தான் நம்ம ஈவேரா தந்தை பெரியார் அவர் கண்டுபிடிச்சிட்டான். ஆமா, அவர் சுதந்திரமே வேண்டாம் நீ கடைசி வரைக்கும் சொன்னாரு. சுதந்திரம் வேண்டான்னு சொன்ன ஒரு ஆளு அவரை வந்து இன்னைக்கு வந்து கொண்டாடுறது சுதந்திர நாட்டில் விளங்குமா? ஆமாம், அவரை சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னவரை சுதந்திர போராட்ட தலைவர் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு கட்டமைச்சு சிலையும் வேற வச்சு விட்டாங்களே. சிலையை வச்சிருக்காங்க, கோயில் முன்னாடி கொண்டு வச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம். சுதந்திர அதாவது குடியரசு தின அணிவகுப்பு வாகனத்திலே அவருக்கு சிலையை கொண்டு வச்சு ஊர்தியில கொண்டு வச்சு அதுவும் வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு பக்கத்துல வச்சு எவ்வளவு அந்த மனுஷனை அவமானப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. இவரு சுதந்திரத்துக்கு வேண்டிய வீட்டை எல்லாத்தையும் இழந்தவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இல்ல குண்டூசி கூட தயார் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொன்னவர். ஆனா இன்னைக்கு வந்து சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் அவரை வந்து தியாகி மாதிரி சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லிவிட்டாங்க. என்ன கொடுமை இது, உச்சக்கட்ட கொடுமை, உச்சக்கட்ட கொடுமை தான். இதெல்லாம் பண்ணி ஏமாந்தி இப்ப கடைசியில வந்து அவர் கட்டமைச்சு நீங்க சொன்ன மாதிரியே அது யாரு கட்டமைக்கிறாங்க? திமுக காரங்க ஆட்சியில் வரும்போது அதுக்கு எதிராக இருந்தது ஈவேரா தான். இப்போ இந்த மணியம்மையே வந்து திருமணம் செய்கிறாரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க எல்லாம் திராவிடர் கழகத்தில் தான் இருந்தாங்க. அதை நம்ம முன்னாடி திராவிடர் கழகத்தில் இருந்தவங்க மணியம்மை திருமணம் செய்யறதுனால இது வந்து பொருந்தாத திருமணம்னு சொல்லிட்டு அண்ணாதுரை சொல்கிறாரு. சொன்ன உடனே வெளியே வர்றாங்க. வெளியே வந்து தான் திராவிட முன்னேற்ற கழகமே இதை உருவாகுது. 1959 ஆரம்பிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகமே. அதுக்கு பிறகு தான் ஆரம்பமாகுது. ஆனால் யாரை எதிர்த்து இவங்க வெளியே வந்தாங்களோ இப்போ அவங்கள தான் இவங்க வந்து திராவிடம் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இப்போ பெரியார் அதாவது ஈவேரா அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னா திராவிடம்ங்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு அவரை வந்து தூக்கி பிடிச்சி தமிழனே இல்லை. எல்லாருமே அவர் தான் கொண்டு நமக்கு வந்து ஜட்டி போட கற்றுக் கொடுத்தாரு, முன்னுக்கு இருக்க கற்றுக் கொடுத்தாரு, கழுவு கற்றுக் கொடுத்தாருங்க மாதிரி சொல்லி. அது வந்து இது கிறிஸ்தவ மிஷினரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வெள்ளக்காரன் மட்டும் நம்ம இந்தியாவுக்கு வரலன்னா நீ கோமணத்தோட தான் அலைஞ்சிருப்ப, செருப்பத்தைக்கு தலையில் வச்சுக்கிட்டு போயிருப்ப, தீப்பெட்டிக்குள்ள சேலை கட்டி வச்சு சேலையை அடக்கி எக்ஸ்போர்ட் பண்ணவே இந்த தமிழன். ஆமா, இந்தியன். ஆனா வெள்ளைக்காரன் வந்து தான் இவனுக்கு நமக்கு ஆடையே சொல்லி தந்தானே இவனு சொல்றான். அதே மாதிரி திராவிடம் அதாவது ராமசாமி ஒரு ஈவேரா வச்சாதான் திராவிடம் அப்படி உயிரோட்டமாக இருக்கும்.
அதனால் இவங்க வந்து ஈவே ராமசாமி அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் இருக்கும்போது இந்த மொத்த திராவிட முன்னேற்ற கழகமும் அவருக்கு எதிராக தான் வேலை செஞ்சது. இன்ஃபேக்ட் கருணாநிதி வந்து சொன்னார், அவரை ஏன் பிடிச்சி உலகத்துக்கு போடாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் சட்டசபையிலேயே. ஆனால் இன்னைக்கு வந்து ஈவேரா சொன்னாங்கன்னா கொதிச்சு எழுதுறாங்க. அதுக்கு இப்போ இந்த சீமானா நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இப்போ கரெக்டாக வெளிக்கொண்டு, அதாவது கச்சிராஜா எவ்வளவுதான் இவரை பற்றி காலங்காலமாக பேசிட்டு இருந்தாலும், இல்லை நீங்கள் பேசினாலும், இல்லைன்னா நிறைய தலைவர்கள் இவரை பற்றி இந்த ஈவேராவை பற்றி அவருடைய முகத்திரையை கிழிக்கிற நிறைய விஷயங்களை சொன்னாலும் அது ஓரளவுக்கு தான் போய் சேர்ந்துச்சு. அதை நம்ம ஒத்துக்கணும். சேரலன்னு இல்லை, எல்லாம் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வந்துச்சு. எனக்கெல்லாம் அதை பற்றி தான் படிக்க ஆரம்பித்தோம். அது பிறகு தெரிய ஆரம்பித்தோம். ஏன்னா ஸ்கூலில் படிக்கும்போது வெந்தாடி வேந்தர் வைக்கம் வீரர் அப்படியெல்லாம் சொல்லி தந்து விட்டாங்களே எனக்கு. கடைசியில் இப்போ பார்த்தா தானே தெரியுது அவ்வளவும் அயோக்கியத்தனம்னு இப்போ புரியுது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எதிரணியில் அவருக்கு கூடவே இருந்து, ஈவேராவு கூடவே இருந்து, ஈவேரான்னு டிஷர்ட்டே போட்டுட்டு எல்லாம் வந்து பார்வதி சிவன் எல்லாம் திட்டிட்டு தெரிஞ்சாலும் சீமான், செபஸ்டியன் சைமன். ஆனா அவரு இன்னைக்கு அவருக்கு வாயினால வந்து ஈவேராவுடைய வண்டவளத்துல தண்டவளத்துல ஏற்றும் போது நமக்கு அது கொஞ்சம் நிறையவே போய் சேருது. நிறைய விவாத பொருள் ஆகுது. அரசியல் பின்னணி என்ன இருக்குன்னு தெரியாது. அது என்னமோ இருந்துட்டு போகுது. ஆனா இன்னைக்கு வெளியே வருது இல்ல, உண்மை வெளியே வருது, அடிச்சு நொறுக்கி கொண்டு வர. ஆமா. அப்போ அவன் நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் வந்து அப்போ வந்து ஈவேரா ராமசாமி வந்து நல்ல இப்போ என்னுடைய இது குரு அப்படி இப்படிலாம் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு அறியாத பற்றி சொல்லிட்டேன், இன்னைக்கு நான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால வெளியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜோசப் விஜய்க்கு என்ன புரியல, கொஞ்ச நாள் கழிச்சு புரியும். ஜோசப் விஜய் ஒரு நாள் புரியாது. ஜோசப் விஜயும் வந்து இந்த திராவிடர்கள் மாதிரி பெரியாரை தந்தை பெரியார் அப்படின்னு சொன்னாதான் அங்கே பருப்பு வேகும், இல்லைன்னா வேகாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கடவுளை நம்புவன் காட்டு முராண்டின்னு சொல்லியிருக்காரு. அதான் அவர் ஈவேரானாலே மெயின் பாயிண்ட்டு அதான், கடவுள் மறுப்பு தான் அவருடைய மெயின் கொள்கையாக எல்லாரும் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இந்த ஈவேராவுக்காக இப்போ வந்து களத்தில் நின்று சோசியல் மீடியாவில் உயிரை கொடுத்து பிரச்சாரம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிறிஸ்தவனாக இருக்கான், இல்லைன்னா ஆளூர் சானாவாஸ் மாதிரி முஸ்லீமாக இருக்கான். ஆளூர் சானாவாசி இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரியாருடைய பேரன்னு சொல்லி அவருக்கு அந்த ட்விட்டர் பேஜில் எல்லாம் ப்ரொஃபைல் பிக்சராகவே ஈவேராவை தான் வச்சுருக்காரு. ஒன்று மசூதிக்கு போ, இல்லை நீ வந்து ஈவேரா திடலுக்கு போ, ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே சரியாக இருக்க முடியும். அப்போ இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அந்த பக்கம் நீங்கள் சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுறீங்க, ஆனால் இந்த பக்கம் வந்துட்டு ஈவேரான்னு சொல்கிறீங்க, எவ்வளோ பெரிய. இல்லை இதில் உங்களுக்கு ஒரு தெரியாத விஷயம் ஒன்று சொல்கிறேன்னா, ஈவேரா வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் பாராட்டி ஆகணும் அவரை. நல்ல விஷயமா? ஆமாம். சரி சொல்லுங்கள். என்னன்னு கேட்டால், நீ நாடாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கிறிஸ்தவம் பூரா வந்து அவனும் நாடாருன்னு சொல்லிக்கிட்டு உன்னுடைய வசதி அதாவது ஒதுக்கீடுகளை அவன் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லிட்டார். அவருடைய பாணியில் என்ன சொல்கிறாருன்னா, நாடார்னா ஹிந்துவாக இருந்தால் தான் நாடாரு, நீ மதம் மாறி போயிட்டேன்னு நாடார் கிடையாது. ஆமாம், நீங்கள் முட்டாப்பேலோலா இந்துக்களே, நீங்கள் அவனே நாடாரும் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடை அவனுக்கு கொடுத்துக்கிட்டீங்களான்னு சொல்லியிருக்காரு. முக்கியமான பாயிண்டாச்சு. ஆமாம், அதை வந்து அவனுக்கு யாருக்கும் தெரியாது. அது இது தெரியாமையே சோ கால்டு கிறிஸ்தவ நாடார்கள் அவரை தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதான் மதம் மாறிட்டா அப்புறம் நாடாருங்கிற ஜாதியே கிடையாது. எந்த மதத்தில் எந்த ஜாதியுமே கிடையாது. அதாவது ஒரு சட்டம் என்ன சொல்லுது, சட்டம் வந்து இந்திய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் வந்து இந்துவாக இருந்து கிறிஸ்தவராகவோ முஸ்லீமாக மாறிவிட்டார் என்றார் அவருடைய ஜாதியை இழந்து விடுவார். இதுதான் இந்த பேசிக். இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இதான் சொல்லியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ரூலிங்கில் இருக்குது. யாரும் அதை வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக எதுவுமே ஜட்ஜ்மெண்ட் இது வரைக்கும் வரல. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து கிறிஸ்தவ செட்டியார், கிறிஸ்தவ வன்னியர், யார் ஒருத்தர் வச்சுருக்காரு வீர கிறிஸ்தவ வன்னிய பேரவையா அப்படி ஏதாவது ஒன்று. இதெல்லாம் கேலிக்கு தான் இருக்குது. ஆமாம், நீ கிறிஸ்தவரை மாறின பிறகு வீரமும் போச்சு வன்னியரும் போச்சு. ஆனால் இது எப்படியோ ஈவேரா வாயினால இந்த மாதிரி மதம் மாறினவன் நாடாரே கிடையாதுன்னு சொல்லியிருக்காருன்னா அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது முக்கியமான பாயிண்ட்டு, அது யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து பிராமணனுக்கு பயந்து பிராமணனுக்கு வந்து எதுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு இடம் கொடுக்கறது வந்து சாணியில் மிதிக்கு பதிலாக அதுக்கு அதை யோசித்து நீங்கள் வந்து மலத்தில் மிதிக்க மாதிரின்னு சொல்லியிருக்காரு. அதையும் அவர் சொல்லியிருக்காரு. முஸ்லீம்களையும் அவர் வந்து
இது வந்து ஆளூர் ஷானவாஸ் மாதிரியான முட்டா பயில்களுக்கு ஏன் தெரியலன்னு தான் எனக்கு தெரியல. முட்டாள்களுக்கு ஏன் தெரியல, ஏன் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம தெரிஞ்சா இதுக்கு பின்னாடி ஒரு சதி. அதாவது இப்போ கிறிஸ்தவ மிஷினரி என்ன சொல்லுது, பாத்தியா பாப்பா வந்து இந்துக்களை அடிமையாக வச்சிருக்கான். இல்லை, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்து மதத்துல தானே பாப்பா வந்து நம்மள அடிமையாக வச்சிருக்கேன். ஆமா, அப்போ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஆளு நான், இந்துக்கள் தானே பண்ணணும். நானும் நீங்களும் தானே கவலைப்படணும். இந்த மதம் மாதிரி போயிட்டியே. இப்படி ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டு, என்ன நண்பர் ஒருத்தர் என் கூட வேலை பார்த்தவர், இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் இதே மாதிரி ஒரு நாள் என்ன வாட்ஸ்அப்பில் ஆரம்பிச்சாரு. இதை தான் நான் கேட்டேன். அவர் கேட்டதை அப்படியே தான் கேட்டேன். இதை கூட அவர் பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கு. நான் இதை தான் கேட்டேன். நீங்க மதம் மாதிரி போயிட்டீங்க நண்பரு, மதம் மாதிரி நீங்க கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டீங்க, ஏத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன நடந்தா உங்களுக்கு என்ன? நாங்கெல்லாம் பார்க்கணும், அதை பத்தி கவலைப்படணும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க அந்த பக்கம் பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல மீனவருக்கு நீங்க பொண்ணு கொடுங்க, பொண்ணு எடுங்க. அங்க இருக்கக்கூடிய ரச்சனை சேனைன்னு சொல்லக்கூடிய இந்த பட்டியல எஸ்சியில் உள்ளவங்க வந்து மதம் மாதிரி ரச்சனை சேனைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு உள்ள சமத்துவத்தை ஏற்படுத்துங்க. அதானே நல்லது. அதான் அதை செய்யுங்க அப்படின்னு. கிறிஸ்தவ மதம் மாற்றும் போது இந்துக்களை போய் என்ன சொல்றான், ஜாதி தீண்டாமை இருக்கு, எஸ்சி தான் அவங்கள வந்து இது பண்ணிடுறாங்க, கொடுமைப்படுத்திட்டாங்க, அடிமைப்படுத்திட்டாங்க, ரெட்டை கோலை சிஸ்டம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது என்னைக்கோ இருந்திருக்கலாம், இருந்துச்சா இருந்தேன்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சினிமா படம் எடுக்கிறவன் போகிறான், இன்னைக்கு என்னமோ இன்னைக்கு நடக்கிற மாதிரியும் இப்போ நாளைக்கும் அதே தான் நடக்கிற மாதிரியும். அதில் நீங்கள் ஒரு நல்ல வரலாற்று சம்பவத்தை சொன்னீங்க. அதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன தெரியுமா, வெள்ளைக்காரன் வர்றதுக்கு வந்து ராபர்ட் கலவி வந்து திருச்சிக்கு வந்து அங்கே இருக்கும்போது அவனை அடித்து துரத்தினால ஒரு ஆள் வந்து அடித்து அதாவது சங்கரங்கோவில்ல இருந்து படை திரட்டிட்டு வந்து முதல்ல முறையாக இவன் வந்து சேலத்தில் வந்து திருச்சியில் வந்து ராபர்ட் கலவி முகாமிட்டு இருந்த போது அடித்து துரத்தின ஆள் வந்து பூலித்தேவன். ஆமாம், வந்து அவங்க முகாமிட்டு இருக்கான், இங்கே உள்ள பாளையக்காரர்களெல்லாம் அவரை பார்த்து நீங்கள் சலாம் போட்டு அவருக்கு நீங்கள் கப்பம் கட்டணும்னு சொல்லி இவனை கூப்பிடும்போது அவன் அங்கேருந்து படை திரட்டி சிவகங்கை வழியாக வந்து திருச்சிக்கு வந்து அடித்து அவனை அங்கேருந்து ஓட துரத்தினாள் சிவகங்கை, அதாவது சங்கரங்கோவில் சீமையை ஆண்ட பூலித்தேவன். அந்த பூலித்தேவனுடைய 2 பேர் முக்கியமான தளபதிகள். ஒன்று வெண்ணி காலாடி, இன்னொன்று ஒண்டி வீரன். 2 பேருமே பட்டியலின சமுதாயம். ஒன்று வந்து கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் ஒன்று பல்லர் சமுதாயம், இன்னொன்று வந்து சக்கிலியர் சமுதாயம். எப்படி இது வந்து வெள்ளைக்காரன் வரல, அப்போதான் உள்ள நுழையிறான். இது எப்படி அப்போ அங்கே ஜாதி வெறி இருந்துன்னா அவர் வந்து முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர் பூலித்தேவன். அவருக்கு எப்படி வந்து இந்த பட்டியலின சமுதாயத்தில் உள்ளவனை ஒரு ஒற்றற்படை இவ்வளோத்துக்கும் ஒற்றற்படை தளபதி ஒருத்தர் வந்து போர்படை தளபதி எப்படி தளபதியாக வைப்பாங்க? அவங்க சொந்தக்காரன் ஜாதிக்காரன் தானே வச்சிருப்பாங்க. ஜாதி வெறி இருந்தால் அதே காலகட்டம். அப்படியே சிவகங்கை சீமைக்கு வாங்க, சிவகங்கையில் வேலு நாச்சியாருடைய பெண் படை தளபதி யாரு, குயிலி. அவங்க அந்த அம்மா பட்டியலினம். அவங்க எப்படி வச்சிருப்பாங்க? ஒரு வீர மரத்தியை தானே வச்சிருக்க முடியும். அவங்க இப்படிப்பட்டவங்களை எப்படி நம்பி? இன்னொன்று மெய்காப்பாளர் வேற அவங்களுக்கு. ஏன்னா 8 வருஷத்துக்கு மேலே அவங்க வெளியே வர வேண்டியதாயிட்டு திருப்பி வெள்ளைக்காரனே அடிச்சு துரத்தி ஏதாவது இழந்த சிவகங்கை சீமையை வந்து மீட்டின ஒரே பெண்மணி அவங்க தான், ஒரே மன்னர் அவங்க தான், முதல் மன்னர் அவங்க தான், வேலுநாச்சியார் தான். அப்போ இவ்வளோ பெரிய சாதனை அவங்க பண்ணாங்க. கூட இருந்ததெல்லாம் இதுதான். எப்படி ஜாதி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எப்படி இதை வந்து வச்சிருப்பாங்க? பட்டியலின சமுதாயத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு சமமாக எப்படி உட்கார வச்சிருப்பாங்க? இன்னும் சொல்ல போனீங்கன்னா வெண்ணி காலாடி வந்து போரில் வந்து ஜெயிப்பார். 6 மாதம் நடந்திருக்கும் போர் முடிஞ்சு கடைசியில் வெள்ளைக்காரன் தளபதியை போட்டு தள்ளிட்டு கதையை முடிச்சுட்டு போரை வந்து வெற்றி கொண்டுட்டு நேரே வீட்டுக்கு வராரு. இங்கே வரும்போது அதுக்கு முன்னாடி போரில் வந்து வயிற்ற கிழிச்சிருவாங்க. வயிற்ற கிழிச்ச உடனே இந்த துணியை எடுத்து அப்படி கெட்டிக்கிட்டு குடலெல்லாம் உள்ளே தூக்கி வச்சு கெட்டிக்கிட்டு போரில் வெற்றி பெற்றுட்டு நேரம் இங்கே வரும்போது அரண்மனையில் வந்து இங்கே எதிராக வந்து வரவேற்கிற ஆளுக்கு வந்து கட்டி அணைக்க வந்து நிற்கிறாரு பூலித்தேவன். அவருக்கு மடியில் அப்போ சொல்கிறாரு, என்ன இது போயிட்டு ரத்தமாக வடிதே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெண்ணு காலாட சொல்கிறார், வெற்றி பெற்றோம் மன்னா அப்படிங்கிற உணர்ச்சி பூர்வமாக வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மடியில் விழுந்து இறந்து போயிடறான். இது அவருடையது. அதே மாதிரி ஒண்டி வீரன் ஒரு கையை இழந்துட்டு வருவான், ஒற்றற்படை தளபதி. அவ்வளவு பீரங்கியும் தூக்கி வெள்ளைக்காரன் முகாமுக்கு மேலே திருப்பி வச்சுட்டு விடிஞ்சா வந்து சங்கரங்கோயில் கோட்டை அவுட்டு. அந்த பீரங்கி அவன் ஆன் பண்ணிட்டான்னா அங்கே எல்லாம் காலி ஆயிரும். அந்த நேரத்தில் அவன் ஒற்றற்படை தளபதி அங்கே போய் பீரங்கியெல்லாம் அவன் முகாம் பக்கம் திருப்பி வச்சு முரசை அரைஞ்சி அந்த இதில் திருப்பி விடும்போது ஒரு சில மணி நேரம் வந்து அவன் வந்து அங்கே உள்ள அந்த அதாவது புல் வச்சுருப்பாங்க குதிரைக்கு, அந்த குதிரை லாயத்தில் உள்ளால போய் பூந்து மறைஞ்சிருவான். ஏன்னா திடீர்னு இவங்க கண்டுபிடிச்சி வருவாங்க, யாரோ ஒருத்தன் அந்நியன் உள்ளே வந்துட்டானே கண்டுபிடிச்சி வரும்போது இவன் அதுக்கு உள்ளே போய் பதுங்கி அந்த குதிரையை பழக்கப்படுத்திக்கிட்டு வருவான். அப்போ அந்த குதிரை ஒன்று ஓடி போயிடும், அறந்து ஓடிடும். அந்த குதிரை ஏதோ அறந்து ஓடிட்டு புல்லுக்காக வேண்டி ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் அந்த புல்லுக்கு பக்கத்தில் வச்சு முளை அரைஞ்சு கெட்டி போட்டுட்டு போயிடுவான். முளை அரைஞ்சது இவனுடைய உள்ளங்கையில், ஒண்டி வீரனுடைய உள்ளங்கை அதுக்குள்ளே மாட்டிடும். சத்தம் போட முடியாது, மறைஞ்சிருக்கான், அதுக்குள்ளே புதஞ்சிருக்கான். இப்போ அரைஞ்சிருவாங்க. திருப்பி 2வது அவன் போயிட்டான். குதிரையை 2 மணி நேரத்தில் அவன்கிட்ட பழகிட்டு
இப்போ வந்து எழும்போனா அவனால புடுங்க முடியல. அறுவாள் எடுத்து கையை ஒரே போட்டு வெட்டி விட்டுட்டு அப்படியே குதிரைக்கு மேல இவன் தாவி இருந்துட்டு நேரவே முரசை அடிச்ச உடனே தூக்கத்துல இருந்து எல்லா வீரர்களும் அந்த பீரங்கியை இயக்கிடுவாங்க. அது எந்த திசையில அவன் வச்சிருந்ததை கோட்டையை நோக்கி, ஒண்டி வீரன் போய் எல்லாம் வந்து அவங்க படை வீரர்கள் இருந்த வெள்ளைக்காரன் படை வீரர் இருந்த முகாமை நோக்கி திருப்பி வச்சுட்டான். அவ்வளவு பேரும் இவங்க அந்த படை அவ்வளவு செத்து போயிடும். அவன் அங்க அவுட்டு நேரே வருவான். இங்க வந்த உடனே அதே ஒண்டி வீரன் தான், இந்த அதே பூலித்தேவன் தான். அந்த இதை நேரே வருவான். அப்படியே கட்டி பிடிக்க போகும்போது கை இருக்காது. ஒண்டி வீரன் கை என்ன அதை பிறகு அதனாலதான் ஒண்டி வீரன் ஒருத்தன் போய் பண்ணதான் ஒண்டி வீரன். கை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கை போனா போட்டு வெற்றி நம்மதே அப்படிம்பான். இப்படி எப்படி இருக்க முடியும்? இவன் வந்து பட்டியலினம், அவர் வந்து முக்குலத்தோர். எப்படி இது சாத்தியப்பட்டுச்சு? இப்ப வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்குள்ள வரும்போது ஏற்றத்தாழ்வு இல்லை. இல்ல, ஜாதி உருவாக்குனதே வந்து வெள்ளைக்காரன் தானே. ஆமா, அவனுடைய பாலிசி என்னன்னா டிவைட் அண்ட் ரூல். அதேதான். ஆமா, பிரித்தாளும் கொள்கை சூழ்ச்சி. கொள்கை கிடையாது, பிரித்தாளும் சூழ்ச்சி அது. ஆமா, அதை வச்சு இவனுங்க வந்து நாட்டை பிடிக்கணும். அதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டா இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. அதான் அங்க இருக்கு தொடர்ந்துட்டு. இது அவ்வளவுமே ஆரியன் தான் வந்தான், ஆரியன் தான் பண்ணணும், ஆரியன் தான். முஸ்லிம் மன்னர்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் வந்து ஏதோ இந்தியன் ஆயிட்டான். ஆமா, இந்தியன் ஆயிட்டான். அவன் கூட வந்த படை வீரர் இந்த ஓவைசி முதற்கொண்டு வெளிநாட்டுல இருந்து வந்தவன் தான், அவன் எல்லாம் கூட இந்தியன் ஆயிட்டான். ஆனா பிராமணன் மட்டும் இந்தியனாவே ஆக மாட்டேங்கிறானே. இன்னமும் கைபர் போலன் களவாளி வழியாக வந்தவன். அதுக்கு ஒருத்தர் வந்து இப்ப நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஒரு பிராமின் வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக அவர் வந்து இந்த ஆரியம், அதாவது இப்போ இந்த ஆரியம்ங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னா திராவிடம்ங்கிறது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். அதனால தான் இந்த ஆரியம் இந்த பிராமணன் திருப்பி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ கோயிலுக்குள்ளே வந்து என்ன கருவறைக்குள்ளே நீ போக முடியுமா அப்படின்னு கேட்குறான். ரைட்டு. இப்போ பாதிரியார் சிரிக்கிறது தெரியுமா? சொல்லுங்க. பாதிரியார் சொல்கிறாரு ஏசு வந்து இது பண்ணாருன்னு சொல்லிட்டு அவருடைய பிரசங்கம் பண்ணுறாரு. அவரை கழுத்தில் சேர்த்து ஒன்று போட்டு வெளியே போயா நான் வந்து இப்போ பிரசங்கம் பண்ணுறேன். இல்லை அது இல்லை, அதாவது பிரசங்கம் பண்ணக்கூடிய இடத்துலையாவது நீங்கள் வைக்கலன்னு நீங்கள் ஆதாயம் பிடிங்க. நான் என்ன தெரியுமா சிரிச்சிட்டு இருக்கேன். இதை கேட்குறவங்க நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து கருவறையில் ஒன்றும் விடுறான்னு கேட்குற பேர் வந்து முஸ்லீம் நண்பர்கள். ஆமாம், பொம்பளையில மசூதிக்குள்ளே விட மாட்டாங்க. நீங்க மசூதிக்குள்ள விட்டா தானே மசூதியில ஓதக்கூடிய இடத்துக்கு போக முடியும் பெண்களை. பெண்ணை வந்து மசூதிக்குள்ள விட மாட்டேங்கிறீங்க. பொண்டாட்டி மகளா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி மசூதிக்குள்ள இடம் இல்ல. இவங்க நம்மள கேக்குறாங்க, நீங்க நம்மளாவது போய் சாமி கும்பிடும். இன்னும் வட இந்தியால போய் கருவறையில போய் சாமி தொட்டு கும்பிட்டு தான் நம்மளே வாரோம். அது நிறைய இடத்துல நம்ம கருவறையில போய் இவங்களே பூஜை பண்ணலாம். அந்த மாதிரி கோயில்லாம் நிறைய இருக்கு, இங்கே இருக்கு. ஆமா, இங்க அந்த பர்வதமலைன்னு ஒண்ணு இருக்கு. பர்வதமலை, ஆமா, அது வந்து அந்த கடப்பாரெல்லாம் குத்தி வச்சிருப்பான். அதில் போய் பார்க்கணும். நீங்கள் போனீங்கன்னா மேலே வந்து சிவலிங்கம் இருக்குது, அதை நம்மளே பூஜை பண்ணலாம். இப்போ இங்கே நமக்கு இருக்குது. ஆனால் ஆமாம், இன்னொன்று இது நம்ம பாடு. அது கருவறைக்குள்ளே போகணுமா, வெளியே நிற்கணுமா, கருவறைக்குள்ளே யாரை நின்று பூஜை பண்ணணும், அதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். இவங்க மதம் மாதிரி போயாச்சு. ஆனால் இவங்க தான் கவலைப்படுறாங்க, நீங்கள் கருவறைக்குள்ளே உங்களை விடுவாங்களா? ஆமாம், அப்படி சொன்னதாங்க ஈஸியாக வியாபாரம் ஏசு வியாபாரம் பண்ணல. இல்லை, இவன் கோயிலுக்கு போனீங்கன்னா பிராமணன் வந்து தட்டை தூக்கிட்டு வந்துடுறான் அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், நீ எவ்வளோப்பா போட்ட அப்படின்னு. ஒரு 5 ரூபா போட்டிருப்பியா, இல்லை 10 ரூபா போட்டிருப்பியா, இல்லை 100 ரூபா போட்டிருப்பியா? ரைட்டு, 5 ரூபாயோ 10 ரூபாயோ அவன் தூக்கிட்டு வந்துடுறான்ல. ரெண்டாவது 50 ரூபா கொடுத்தா கிட்ட கொண்டு பண்ணுறான், 500 ரூபா கொடுத்தாக்க உள்ளே கொண்டு உட்கார வச்சிடறான். அந்த 50 500 யாருக்கு போகுது? இந்து ரணத்துறைக்கு போகுது. இல்லை, அதை கொண்டு வந்தது யாரு? கொண்டு வந்தது ஐயா காமராஜர் கொண்டு வந்தாரா? இல்ல ஐயா கருணாநிதி. பிறகு அதை காமராஜர் கொண்டு வந்தாரா? இல்ல அதுக்கு முன்னாடி சிறப்பு தரிசன கட்டணம் சொல்லிட்டு காசு வாங்கி யாரு கொண்டு வந்தது? எல்லாம் இவங்க தான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பிராமணன் வந்து பாரு 500 ரூபா ஒண்ணு பண்ணிடுறான். நோக்கமே அதான். நீங்க வந்து அந்த மாதிரி அதை விட கொடுமை திருச்செந்தூர் முருகன் கோயில்ல வந்து உள்ள போறதுக்கு நீங்க 2000 ரூபாய் கட்டணும். ஆமா, இப்போ தருவாங்க. அந்த சீட்டை அப்படியே வெளியே வரும்போது சீட்டை உருவிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா கட்டணம் வசூலிக்க கூடாதுங்கிறது கோர்ட்டு. ஆமாம், மதுரை ஹைகோர்ட்டு கிளை வந்து அந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அதனால இன்னும் இங்கே கொடுத்து அந்த பக்கமாக வரும்போது வாங்கிடுவோம். தரிசனம் நீங்கள் பார்த்துட்டீங்களா, நீங்கள் அதோட சரி என்னென்னு போய் விட்டுட்டு வந்துடுங்க. அதில் ஒரு நண்பர் கோயம்புத்தூர்லேருந்து அங்கே போயிட்டு வந்தவர் சொன்னார், கந்த சஷ்டி சமயத்தில் போயிட்டு வந்து சொன்னார், இந்த மாதிரி பெரிய குடும்பம் 2000 3000 ஒரு டிக்கெட் கொடுத்தாராம். கொடுத்துக்கிட்டு இப்படி சாமி கும்பிட்டு வெளியே போய் டிக்கெட்டை பிடிங்கிட்டாங்க. ஏன்னா டிக்கெட் வெளியே போனால் பிரச்சனை ஆயிரும். வசூல் பண்ணாங்கிறது ஆதாரம். அதை யாரோ வந்து எடுத்து இதெல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க. இது அவ்வளவு பண்ணது இந்த திராவிடியா மாடல் ஆட்சி தான். ஆமா, இவங்க தானே கொண்டு வந்தாங்க. கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம் சொல்லிட்டு நாம சொல்றோம். ஆனா இவனை வந்து அதை வசதி உள்ளவங்கலாம் இந்த கேட்ல போ,
வசதி இல்லாதவன் இந்த வழியா போவான்னு சொல்லிட்டு இவனை தானே பண்ணிட்டாங்க. ஆமா. அப்புறம் என்ன சமத்துவத்தை பத்தி பேசிட்டு திமுக என்ன அருகதை இருக்கு? ஸ்ரீரங்கத்துல சொர்க்க வாசல் திறக்கும் போது சேகர் பாபுக்கு அங்க என்ன வேலை? அது அல்லலுவே பாபு. இது அங்கே போய் பொண்டாட்டியும் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் நின்றுட்டு பக்தர்களை உள்ளே விடாமல் இம்சை பண்ணி 2 நாளைக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இதெல்லாம். இல்லை, அது வந்து திராவிட மாடல் அரசுனாலே அது விளம்பர மாடல் அரசு தானே. அது இல்லை, சாமி கும்பிடனா நீங்கள் அவங்க பக்தர்களை விட இவர் முக்கியமானவர். பக்தர்களுடைய சம்பளத்தில் தான் அந்த இவர் பக்தர்கள் போடக்கூடிய காணிக்கை தான் பிச்சை ஓட்டு இவர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஆமாம், இந்த அறளைத்துறையுடைய சம்பளம் அதுதானே. இப்போ பக்தர்கள் தானே எஜமான், இது வேலைக்காரர் தானே. வேலைக்காரன் அங்கே போய் அது பக்தர்களை வந்து எல்லாம் வெளியே போகணும்னு சொல்லி பத்திரிகையாளரை வெளியே துரத்திக்கிட்டு இவருவே நின்னார்னா என்ன கொடுமை இது. ஆனால் சிவன் சொத்து குல நாசம், அதான் நம்ம நம்பிக்கை. ஆமாம், அது வந்து நிறைய பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சிவன் சொத்தை வந்து ஆட்டையை போட்டவங்கெல்லாம், அதாவது நிலத்தை அபகரித்தவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு ஃபைல் பண்ணுறாரு, ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. நான் வந்து இந்த கோயில் லேண்டுன்னு தெரியாமல் வாங்கிட்டேன், இதை வந்து என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ வந்து நான் வந்து செட்டில்மெண்ட் எழுத போகிறேன். இப்போ எழுத போகும்போது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் என்னை ரிஜிஸ்டர் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, இதை வந்து கோயில் சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க, இதை வந்து ரிஜிஸ்ட்ரார் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸை போடுறாரு. கேஸை ஃபைல் பண்ணி அதை நம்பர் ஆகி இயரிங் வரும்போது அந்த ஆள் இல்லை, உயிரோட இல்லை. இது வந்து உண்மையாக நடந்தது, இப்போ நடந்தது 2023 வருஷம் நடந்ததா இது, நேரடியாக பார்த்தேன். இப்போ என்ன பண்ணுறாங்க, லீகல் ஹேர் வராங்க. இப்படி இதன் மூலமாக என்ன சொல்ல வரீங்க? சேகர் பாபுக்கு அப்போ இறுதி காலம் எப்படி இருக்கும்? அது ஸ்டாலினுக்கு இறுதி காலம் எப்படி இருக்க சமீபத்தில் தான் இருக்கு, எப்படி இருக்கும்? அது அவ்வளவுமே கோயில் நகையை உருக்கிட்டு கிடக்குது இந்த கும்பல். ஆமாம், கோயில்களாக பார்த்து இடிச்சிட்டு கிடக்குது. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? ஈசனின் கையில் தான் இருக்குது. அதான் சிவன் சொத்து கோவிலே இடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்புறம் இடிச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பாவி மாதிரி பக்தம் மாதிரி பக்தி பகல் வேஷம் போட்டுட்டு அலையுது. அவங்க தலைவர் தான் எழுதி வச்சிருக்காரு, பக்தி பகல் வேஷம் பண்ணி. அது சேகர் பாபுக்கு நல்லாவே பொருந்தும். பாருங்க எவ்வளோ அழகாக இந்த பக்கமாக வந்து இதையும் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக போய் நான் தான் இந்த கிறிஸ்மஸ் விழாவை நான் தான் 13 வருஷமாக கொண்டாடுறேன், அந்த ஆளை இது கொண்டு போய் இந்த அறளைத்துறை அமைச்சரை வச்சிங்க. அப்போ இந்த கோவில் வழிபாட்டு முறையை சிதைக்கணும், அதான் அழிக்கணும். அதுக்காக இதுதான ஆள் தேர்ந்தெடுத்து கொண்டு வைக்கிறாங்க. இப்போ இதை வந்து அப்படியே பின்னாடி, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மிஷினரி ஒன்று இருக்கும். ஆமாம், அதுக்கு பின்னாடி வந்து இந்த தீக்கா இருக்கும். ஆமாம் ஆமாம், அதானே நடந்துட்டு இருக்கு. அப்போ இப்போ சேகர் பாபு பதவியேற்ற உடனே என்ன, இந்த அறளைத்துறை அமைச்சராக பதவியேற்றார். நேரே போன இடம் வந்து ஈவேரா திடல். ஆமாம், அங்கே தான் போனார். ஈவேரா சிலைக்கு தான் போய் மேலே போட்டார். இந்த அறளைத்துறை அமைச்சர் அவர். ஆமாம், அப்ப நோக்க அங்க கொடுத்த அறளைத்துறை அமைச்சர், ஆனா கடவுளே இல்லங்கிறவருக்கு போய் மாலை போட்டு அங்கதான் போனாரு. ஆமா, அப்ப அவங்களுக்கு கொடுத்த வேலை கொடுத்த ஜஜமான் அங்கதான் இருக்காங்க, பின்னாடி இருக்காங்க. இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தவங்க. அப்படித்தானே அதுக்கு அர்த்தம் தானே. சரி, இதுக்கெல்லாம் சீக்கிரம் நல்ல முடிவு 2026 கிடைக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை 2026 கண்டிப்பா கிடைக்கணும். ஆனா இப்போ அரசியல் சூழ்நிலைகள்லாம் மாறி வரும்போது பார்த்தா இப்போ சீமான் வந்து இப்போ இந்த சப்ஜெக்ட் எடுத்தது வரவேற்கத்தக்கது. நிச்சயமா அதுக்கு நம்ம வந்து இந்துக்களை வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆதரவு. ஆமா, கிறிஸ்தவர்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, முஸ்லீம்கள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்துக்கள் தான் நம்ம வந்து ஆதரவு கொடுத்து இந்த ஈவேராங்கிற வந்து அந்த பிம்பத்தை வந்து உடைக்கிறதுக்கு நம்ம வந்து துணை நிற்கணும். இப்போ கண்டிப்பா நிச்சயமா பல்வேறு தகவல்களை வந்து அண்ணாச்சி கூட நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டு பதில் வாங்குறது மாதிரி தொடங்கினேன். ஆனால் உண்மையிலே அது இல்லை, கலந்துரையாடலாக தொடர்ந்தது. மிக்க நன்றி அண்ணாச்சி. நன்றி. வணக்கம்.